மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவில் உள்ள குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை வழக்கில் தமிழக அரசின் வாதம் முதிர்ச்சியற்றது என விமர்சித்து கர்நாடக அரசை அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், காவிரியில் தமிழகத்தின் உரிமையை திமுக அரசு கைகழுவி விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டதாக சில தவறான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது. இத்தகவலில் எள்ளளவும் உண்மை இல்லை என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடந்த மேற்கு மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரசின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி, நாம் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், இது கூட்டணிக்கு எதிரான கருத்து அல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பானவர், அதற்காக கூட்டணி என்ற பெயரில் எல்லாவற்றையும் இழந்துவிட முடியாது. இந்த கூட்டணியை விரும்புகிறேன். அடுத்த முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும், அதுபோல் நாமும் வளர வேண்டும் என கூறியுள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவர்னர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ரவுடி கருக்கா வினோத் மற்றொரு வழக்கில் சென்னையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜரான போது நீதிபதி மீது காலணியை வீச முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிபதி மீது இவன் காலணி வீச முயல்வது இது 2வது முறையாகும். நான் தொழில் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது, இன்னும் நிறைய தொழில்கள் செய்வேன் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனை இந்தியாவில் மீண்டும் இதுபோன்ற தாக்குதலை யாரும் நடத்த துணியக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் 3வது நாளாக நேற்றும் போலீசார் ரெய்டு நடத்தினர். டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் உமர், முசாமில் ஆகியோரின் டைரிகள் சிக்கியுள்ளன. சங்கேத வார்த்தைகளில் எழுதப்பட்ட விவரங்களை கண்டறிய போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான வழக்கில் வரும் நவம்பர் 17ஆம் தேதி அந்நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தண்டனையை அறிவிக்க உள்ளது.